சார், ஸோ திஸ் இஸ் அ பபிள் பெயிண்ட்ஸ் வால் ஆஃப் மெமரிஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் கடந்து வந்த பாதைகளோட புகைப்படங்கள் இங்கே இருக்க போகுது. ஸோ அதில் வந்து உங்களோட இனிமையான மெமரிஸ் எது நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யூ கேன் say your thanks to someone or show your love to someone who's along with you in this. Will check it, sir. Wait. Heart is calculating. I don't know what surprises or shocks is going அதுக்கு to தான் சார் give. முடி துணி போட்டு மூடி வச்சு. Okay, fine. Yes. இந்த ஃபோட்டோ வந்து சினிமா சம்மந்தப்பட்டதில்லை. ஒன் ஆஃப் த கிரேட் பர்சன் ஐ மெட் இன் மை லைஃப், கிரேட் டீச்சர், கிரேட் ஃப்ரெண்ட், எவ்ரிதிங், கிரேட் ஃபில்ம் மேக்கர், பாலு மகேந்திரா சார் எடுத்தது இது. இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. நாங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது வில்லியம் கிரீவ்ஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ட்ரெயினர் வந்திருந்தார். லீ ஸ்ட்ராஸ்பர்க்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, தட் இஸ் த அல்டிமேட் ஸ்கூல் ஃபார் ஆக்டர்ஸ். அங்கே ட்ரெயின் ஒர்க் ஷாப்காக ஒரு நாள் வந்தார். ஸோ ஹி வாண்டட் டு ஹேவ் அ ஒர்க் ஷாப் ஃபார் அஸ். அப்போ வந்து எங்களை நடித்து காமிக்கணும், அதை வந்து அவர் இது பண்ணுவாருன்னு. எங்களுக்கும் வழக்கம் போல் எங்களுக்கும் அந்த வாத்தியாருக்கும் கேப்ரியலுக்கும் ஆகாதுன்றதுனால வேறு சில மாணவர்கள் அதை பண்ணாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. நல்லா நடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, கோவப்படுறாங்க. அவர் அப்படியே உட்காண்ட்ருக்காரு, இப்படி பார்க்குறாரு. தென் ஐ ஆஃபர்ட் மை செல்ஃப், சார் நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணட்டுமான்னு நான் டைரெக்டாக அவர்கிட்டே கேட்டேன். ஓகே ஃபைன். ஸ்பாட்டில் என்ன பண்ணோம், நான் அர்ச்சனா ஆக்ட்ரஸ் அர்ச்சனா, அவங்க ஒரிஜினல் பேர் ராணி சுதா. ஷி ஹஸ் காட் 3, ஷி இஸ் த ஒன்லி சவுத் இண்டியன் உமன் ஹூ காட் 3 times நேஷனல் அவார்ட். ஸோ நான் போய் ஒரு இந்த ஒரு இதை பண்ணிடலாம், இது ஓகேவான்னு பண்ணோம். வி டிட். நான் சொன்னால் அவருக்கு நம்ம தமிழில் என்ன தான் நம்ம வந்து பராசக்தி பேசினாலும் புரியாது. வில் டூ சம்திங் விச் ஹி கேன் சி. ஸோ எங்களுக்கு இம்ப்ரவைசேஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. இம்ப்ரவைசேஷன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத சூழல் தான் நடக்க போகுது. இந்த பாட்காஸ்ட் மாதிரி. ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாட்காஸ்ட் ஒன்லி. ஸோ அதை வந்து ப்ராப்ளம் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், ஒருத்தர் திடீர்னு வந்து ரிவீல் பண்ணுவார். ஸோ ஹவ் ஹி reacts to the problem and doesன்றது தான் எக்ஸசைஸு. ஸோ ஐ டோல்டு ராணி சுதா, அர்ச்சனா யூ ஜஸ்ட் லை டவுன். உனக்கு ஃபுல்லாக பேரலைஸ்டு, உடம்பு எதுவுமே முடியாது, கண்ணு மட்டும் அப்படியே விழணும். ஷீ இஸ் காட் அ பியூட்டிஃபுல் ஐஸ். நான் வரேன் உங்ககிட்ட, அவ்வளோதான். ஐ டிடன்ட் டெல் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஸோ அனிதான்னு ஒரு குழந்தை எங்கள் கிளாஸ்மேட்டு. ஸோ நானும் அனிதாவும், ஸோ ஷீ இஸ் இன் த ரூம். நானும் அனிதாவும் அந்த ரூம்க்கு வரோம். அவள் கண்ணிலேயே பார்த்து சிரிக்கிறான். சரி, நான் சைலண்ட்டாக போய்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப சைலண்ட்டானா அவள் என்னன்னு கேட்டோன்னே, ராணி சுதா என்னன்னு கண்ணாலேயே கேட்டது. நான் சொல்கிறேன், உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நான் அப்போ தான் ரிவீல் பண்ணுறேன் கதையை. ஷி ஹேட் அ ரியல் ஷாக், ஐ குட் see in the eyes. நான் இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வருவேன்னு தெரியல. she's trying to say something she cannot do. She's paralyzed. So she அழுகிறதா everything happened in silence. And அனிதா அவங்களுக்கும் தெரியாது நான் இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வர போகிறோன்னு. அவன் நின்று பார்த்தா ரியலி she got ஓடிட்டாங்க அவங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான், சரி தூங்கு, நான் இன்னும் முடிவெடுக்கலை, நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஐ வாக்ட் ஆஃப். திஸ் we did in front of William Greaves. He loved us. He hugged both of us. He almost broke our ribs. அப்படி கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், ஓகே ஃபைன், tomorrow I am meeting one of the director. You know that guy who wears a hat? சட்டு ஞாபகம் வரல. He asked us to come and we went and saw him. That was Balu Mahendra. So இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த ஃபோட்டோ எடுத்தது. So it's a scene that you are trying to do? No, nothing. சும்மா நாளைக்கு வர முடியுமான்னு கேட்டார். சார் நான் செங்கல்பட்டுலேருந்து வரணும் அப்படின்னா லேட்டாக வருவேன். இல்லை அவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இங்கே தூங்கிட்டு காலங்காத்தால வாங்கலான்னாரு. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் தூங்கிட்டு காலங்காத்தால ராயப்பேட்டால தூங்கிட்டு இங்கே இது எடுத்தது. சார் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் லைட்டிங் எதுவுமே வைக்கல? நோ. இட் லுக்ஸ் வெரி இன்டென்ஸ். வெரி இன்டென்ஸ். இந்த பிக்சர் பயங்கர இன்டென்ஸாக இருக்குது. இதை ஒரு ப்ராப்பர் ஸ்டுடியோவில் எல்லாம் பிளான் பண்ணி ப்ராப்பராக எடுத்த ஒரு பிக்சர். அவர் லைட் இல்லாமல் தான் எடுப்பார். அவர் ஹி வாஸ் நோன் ஃபார் தட்.